தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறைவார்த்தைகள் 9. உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எல்லாம் வல்ல எம் அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்நாட்களெல்லாம் ஆண்டவரையே நான் துதிப்பேன் என்ற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உயிரோடு இருக்கின்ற வரை நான் எப்போதும் அவருடைய துதி என்னுடைய நாவில் ஒலித்து கொண்டே இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கோணலானவைகளை நேராக்குகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். கரடு முரடானவைகளை சமமாக்குகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்குகளை எல்லாம் நிரப்புகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனால் தண்ணீர் மட்டும் வந்து கொண்டிருக்கின்ற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மோயிசனோடு பேசியது போல எங்களோடு பேசுகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய முகத்தின் ஆசீர்வாதத்தாலும் உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதத்தாலும் எம்மை நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். விண்ணிலும் மண்ணிலும் பெரியவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். நெருப்பு தூணாய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். அக்கினி ஸ்தம்பமாய் இருக்கின்றவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். எஸ்அப்பா, ஸ்தோத்திரம். இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய இறை வார்த்தையை, உம்முடைய வார்த்தை வசனங்களை எங்களுடைய வீடுகளின் நிலைக்கால்களிலும் வீட்டின் உள்ளேயும் எழுதி வைத்து அவற்றை எப்போதும் தியானிக்கவும் அதன்படி நாங்கள் வாழவும் நீர் கிருபை செய்வதற்காகவும் அதனால் உம்முடைய ஆசீர்வாதத்தை தருகிறதற்காக உமக்கு நன்றிகள்